இந்த சண்டே இந்த லேண்ட்ல வெறும் 50 ரூபா கொடுத்து நீங்க பிளாட்டை புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிராம் தங்கம் இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கிற மாதிரி சென்னைக்குள்ள ஒரு லேண்ட் வாங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லேண்ட்ல இருந்து வெளியே போனாலே உங்களால கோயம்பேடு பண்ணிக்க முடியும், ரைட்ல உங்களால அவுட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த சென்னையுமே இந்த இடத்துல இருந்து உங்களால ரொம்ப ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடம் எக்ஸாக்டா ஆவடி லொக்கேட்டா இருக்குங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதிகபட்சம் டிராபிக் இருந்தாலே உங்களால 10 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துக்க முடியும். சிஎம்டி ரேரா அப்ரோட இங்கே உங்க லேண்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்குங்க. அதாவது பூந்தமல்லியா இருக்கட்டும், ஆவடியா இருக்கட்டும், பட்டாபிராமமா இருக்கட்டும், சோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் தான் மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 3 லொகேஷன்லுமே எந்த லொகேஷன் growth ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த லேண்டோட வேல்யூமே growth ஆகும். சோ அதனால நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷனுமே இருக்கும். சோ இங்கே ஸ்கொயர் ஃபீட் 4950 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 32 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்கே ஒரு இடம் வாங்கிக்க முடியும். 45 லட்சம் ரூபாயில இருந்து இவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு லேண்ட் குடியிருப்புக்கு மத்தியில ஊருக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த சைட்டுக்கு கம்பெனி சைட் விசிட் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது டைரக்டா உங்க வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்லயே ஃப்ரீயாவே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சண்டே தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், கார்னர் பிளாட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அவைலபிளா இருக்குது. வெறும் 50,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணது மட்டும் இல்லாம உங்க கோல்டு ஆஃபருமே அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் எடுத்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நாங்க கேட்க போறது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஹாய் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, சார் யார் அப்படி நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தெரியாது. கண்டிப்பா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படி? கண்டிப்பா ப்ரோ. வணக்கம், என்னோட பேர் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். சூப்பர். ஓகே, அதான் அக்கார்ட் ஹவுசிங்ல நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு? கண்டிப்பா இது நம்ம புது ப்ராஜெக்ட் ப்ரோ. இது அதுவும் சிட்டி லிமிட்ல இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். முதல் ப்ராஜெக்ட் நம்ம பூந்தமல்லியிலே பண்ணிருந்தோம், ஹைவே பக்கத்துல. இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். அதாவது ஆவடி டு பூந்தமல்லி போற ரோட்ல சென்டரா இருக்கு நம்ம சைட். கண்டிப்பா தான். சோ ஆவடி டு பூந்தமல்லி போகக்கூடிய அந்த ரோட்ல இருந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சோ ஆவடியில எந்த growth வந்தாலும் சரி, இல்ல பூந்தமல்லி சைடு எந்த growth வந்தாலும் சரி, சோ ரெண்டு growthமே இதுக்கு இருக்குது. அதாவது ரெண்டு growth இல்ல பிரதர், 3 growth. ஒன்னு விட்டுட்டீங்க மெயினா, அது முக்கியமானது. அதுவும் அதாவது ஆவடி டைடல் பார்க், பட்டாபிராம் ஆவடி டைடல் பார்க். ஓகே ஓகே ஓகே, ஆமா கண்டிப்பா தான். சோ அப்ப பார்க்கும்போது பூந்தமல்லி, ஆவடி, பட்டாபிராம், சோ அந்த 3 பக்கமும் எந்த growth வந்தாலும் சரி, சோ அந்த எல்லா growthமே இதுக்குமே பொருந்தும், இந்த லேண்டுக்குமே பொருந்தும். சோ அதனால நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய லேண்டோட வேல்யூ காஸ்ட் கண்டிப்பா அதிகமாகும், ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். சோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படிலாம் வர முடியும், அப்ரோச்ல எப்படி இருக்கு? நல்ல கேள்வி பிரதர். அதாவது இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர், அக்கார்ட் மகாலட்சுமி நகர். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 1 2 இல்ல, எப்படி வேணாலும் வரலாம். அதாவது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி பஸ் ஸ்டாண்டு, டைடல் பார்க், பட்டாபிராம் அந்த சைடு வரலாம். ஆமா, அங்கிருந்து வரலாம். இது இல்லாம பூந்தமல்லி, இந்த நான் சொன்ன எல்லாம் இந்த 3 இடத்துல இருந்தும் ஒரு 10-15 நிமிஷத்துல வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் இருக்கு. ஆக்சுவலி 10-15 நிமிஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்றாரு. ஆக்சுவலி டிராஃபிக்கா இருந்தாலுமே அதுக்கு போய்க்க முடியும். ஆமா ஆமா, நான் சொல்ற டிராஃபிக் டைம்ல சொல்றேன் 15 நிமிஷம்னு. ஆனா டிராஃபிக் இல்லனா ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். அதான் சோ எனக்கு தெரிஞ்சு வெளியே ஏறீங்க அப்படின்னா அதிகபட்சம் டிராஃபிக் இருந்தாலே 10 நிமிஷத்துல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போய்க்க முடியும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. அது மட்டும் இல்ல ப்ரோ, ஆன் ரோடு, பஸ் ரூட். கண்டிப்பா நம்ம சைட் அந்த வீட விட்டு இறங்கினா பஸ் இருக்கு. பஸ் ஏறினா 10 நிமிஷத்துல ஆவடியா இருக்கட்டும், ஆவடி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்ல பூந்தமல்லி கூட போயிடலாம். சொல்லுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மேல லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. ஓகே சார், சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கண்டிப்பா ப்ரோ, ஆஸ் யூஷுவல் நம்ம அக்கார்ட் ஹவுசிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்டட் கான்செப்ட்ல டெவலப் பண்ணுவோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கும். டோட்டலா இது ஒரு 3 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஃப்ரண்ட்ல ஆர்ச் பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம், 24 hours செக்யூரிட்டி. இது இல்லாம பிளாக் டாப் ரோட்ஸ், 40 feet எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ், 40 அடி ரோடு. இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 30 feet ரோட்ஸ், 24 feet ரோட்ஸ்.
லேஅவுட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், அது இல்லாம பார்க் டெவலப் பண்றோம், அவென்யூ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆமா. சோ அதாங்க சார், பார்க்கும்பொழுது உங்களால இங்கே உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போ பண்ணி வச்சிட்டாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை சொல்லவே வேணாம். கண்டிப்பா, அதாவது எப்பவுமே நான் சொல்லுவேன், எல்லாரும் ஹார்ட் மணி இல்லையா பிரதர், அதாவது எல்லாரும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிச்சு, அது அவங்களுடைய கனவு, ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு பிளாட் வாங்கணும்ன்றது எல்லாருடைய கனவு. கண்டிப்பா. ஸோ அவங்களுடைய கனவை நம்ம சிதைக்க மாட்டோம். ஸோ இது நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கவலையே வேண்டாம். ஓகே. அதுல நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். சிஎம்டி அப்ரூவ்டு, ஓகே, ரேரா அப்ரூவ்டு, கண்டிப்பா, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சூப்பர். அதனால டாக்குமெண்ட்ஸ் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். ஓகே. ஆல்ரெடி கவர்மெண்ட் அப்ரூவ்டுன்றதுனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டலா இருக்கும். கண்டிப்பா. அதாங்க. சோ ஆல்ரெடி சிஎம்டி அப்ரூவல் இருக்குது, ரேரா அப்ரூவல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உள்ளுக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்ல. அதையும் தாண்டி அக்கார்ட் ஹவுசிங்ல சார் இருக்காரு, எதுவா இருந்தாலும் சார்ட் கட்டுக்கலாம். ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளவு போட்டுருந்தீங்க, இப்போ எவ்வளவு அவைலபிளா இருக்குது, ரைட், என்னென்ன சைஸ்ல எல்லாம் பிளாட் அவைலபிளா இருக்கு? டோட்டலா ஒரு 3 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. ஒரு 72 யூனிட்ஸ், ஓகே, 72 பிளாட் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. அதாவது 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 800, 900, ஓகே, 1200, 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. சூப்பர். கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளாட் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு, இப்போ அவைலபிளா இருக்கு. ரைட். நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங் சொல்லிட்டு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள். சூப்பர். ஓகே. ஆமா, ஏன்னா இப்போ கமிங் சண்டே தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். லான்ச்சிங் வர்றவங்க ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை பிளாக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ அவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நார்த் ஃபேசிங்ல தான் வாங்கணும், ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் வாங்கணும், சவுத் ஃபேசிங்ல தான் வாங்கணும்னு சொல்லி. அதனால அவங்க வந்துட்டு ஏமாற்றம் அடைய வேண்டாம். கண்டிப்பா. ஏன்னா சண்டேன்ற போது அது சிட்டி உள்ள இருக்கிறதுனால, ஆவடி பக்கத்துல இருக்கிறதுனால, அதுவும் ஆன் ரோடு பஸ் ரூட்ன்றதுனால நல்ல ரெஸ்பான்ஸ். வாக்கிங்கே நிறைய பேர் வராங்க. ப்ரீ லான்ச்லயே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 புக்கிங் எடுத்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அதனால தான் நம்ம கஸ்டமர் வர்றவங்க அட்வான்ஸோட வாங்க, ஒரு 50,000 அட்வான்ஸ் பே பண்ணா போதும், இல்லாட்டி ஒரு 25,000 அட்வான்ஸ் பே பண்ணா போதும், பிளாட்டை பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ரெசிப்ட், அதே மாதிரி டாக்குமெண்ட் செட்டும் ஒரு ஃபுல் செட் நான் கொடுத்துறேன். அதாங்க ரெண்டே சொன்னாங்க, என்ன அப்படின்னா ஒரு 20,000 அல்லது 50,000 இங்க கொண்டு வந்துட்டு இங்க அவங்க பிடிச்ச பிளாட் பிளாக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட் அது அப்படின்னு பிளாக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி டாக்குமெண்ட்டையுமே அப்ப நீங்க வாங்கி செக் பண்ணிக்கிற முடியும். அதனால தான் சொல்றோம், வந்த உடனேவும் அந்த பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப மெயினான நிறைவு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? நம்ம சுற்றி வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில தான் நம்ம ப்ராஜெக்ட். ஓகே. சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டும் இருக்குது, எல்லா அப்ரூவ்டும் இருக்கு. ஓகேங்களா, பஸ் போகக்கூடிய ஆன் ரோடு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க, ஒரு லேண்ட் அப்படின்னா எவ்வளவு வரும்? அதாவது இப்போ லான்ச்சிங் ஆஃபரா 4,950 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 4,950 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட். ஆன் ரோடு சைட்டு 4,950 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா 5,500 ரூபாய்க்கெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கெட் பிரைஸை விட குறைவா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஆஃபர்ஸும் கொடுக்க போறோம். அதனால நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு பிரதர். அதாவது இங்க 32 லட்சம் ரூபாயில இருந்து பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. 32 lakhsல இருந்து பிளாட்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாம நம்ம வீடும் கட்டி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் கொடுக்குறோம். நம்ம வந்து யாரும் கொடுக்காத ரேட்டுக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியால பெரிய பட்ஜெட்ல எல்லாம் பார்க்க முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி. அதை மனசுல வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா, மினிமம் ஒரு பட்ஜெட்ல யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடு, சூப்பர், இடத்துடன் கூடிய வீடு நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம 2 BHK வேணும்னா 55 lakhs கொடுக்குறோம். இதுவும் வேண்டாம், எனக்கு டியூப்ளெக்ஸ் டைப் தான் வேணும், அதுவும் 3 BHK தான் வேணும்ன்றவங்களுக்கு 60 lakhsக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு. இங்க அபார்ட்மெண்டோட ரேட்டு அங்க எவ்வளவு இருக்கும்? அபார்ட்மெண்ட் ரேட்டு ஒரு 70-80 போகும் நினைக்கிறேன். ஆமா, இல்ல இங்க 90 ரூபா போகுது. ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 90 ரூபா போகுது. ஆனா இங்க நம்ம மகாலட்சுமி நகர்ல நம்ம வந்து இடத்துடன் தனி வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். அதாவது அபார்ட்மெண்ட் லைஃப் எல்லாம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அது வந்து எப்படின்னா யாருக்கும் விருப்பம் கிடையாது, நமக்கு விருப்பமே இருக்காது. இருந்தும் நம்ம சூழ்நிலை காரணமா அது போக வேண்டிய சூழ்நிலை, நம்ம பட்ஜெட் அதுக்கெல்லாம். ஆனா எல்லாருக்கும் தெரியும், அதாவது அபார்ட்மெண்ட் இடம் நமக்கு இந்த சைடும் நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த சைடும் நமக்கு சொந்தம் கிடையாது இல்லைங்களா? யூடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தனி வீடு அந்த ஒரு ஈக்குவலா வராது. அதாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் பாத்தீங்க அப்படின்னா 90 லட்சம் ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு.
ஆனா இங்க இடத்தோட தனி வீடு சார் நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாரு. வெறும் 45 லட்சம் ரூபாய் இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவடியில சிஎம்டி அப்ரூவல்ல இந்த அளவுக்கு மெயினான லொகேஷன்ல இடத்தோட தனி வீடு 45 லட்சம் ரூபாய் அப்படின்றது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சு பாருங்க. ஓகே சார். ஸோ எல்லாருமே இப்போ இடம் வாங்கி இன் கேஸ் வீடு கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஆல்ரெடி லொகேஷன் லொகேட்டா இருக்குது. இருந்தாலும் சொல்லுங்க, தெரியாதவங்க சொல்லுங்க என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரோ. நம்ம சைட்லுக்கு ஒரு 200 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. 200 மீட்டர் தான். கண்டிப்பா பிள்ளைங்களை நடந்தே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம். இது மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம இந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஹப். இது அதாவது ஸ்கூலுக்குன்னு ஒரு 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூல்ஸ் இருக்கு. வேளாமல் ஸ்கூலே ஒரு 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. இது இல்லாம எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜரோட அவங்க ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. ஸோ அது இல்லாம ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. எவர்வின் இருக்கு, ஆமா வேளாமல், ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. காலேஜஸ்க்கு அது இன்னும் பஞ்சம் கிடையாது. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் டென்டல் காலேஜ், அது மட்டும் இல்ல சவிதா இருக்கு, சவிதா டென்டல் காலேஜ். ஸோ இது மாதிரி காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு குறைவே கிடையாது. இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்தோம்னா ஒரு 2 வீலர் எடுத்தா ஒரு 15-20 நிமிஷத்துல ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போயிடலாம். அது மட்டும் கிடையாது, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். சிம்பிளா சொல்ல போனா நம்ம சென்னை அண்ணா நகர்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே இங்க இருக்கு. அதாவது என்னெல்லாம் ஒரு பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கோ, இல்ல என்னெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கோ, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கோ, எல்லாமே நம்ம ஆவடியில வந்துருச்சு. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? இது தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெயச்சந்திரன் இல்லையா? ஆமா, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ ஓபன் பண்ண போறாங்க. இது இல்லாம டிமார்ட் சார். ஆமா, டிமார்ட்டும் வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு ஆக்சுவலி டிமார்ட் பொறுத்தவரை எங்க growth அதிகமா இருக்கோ அல்லது எங்க growth ஆக போதோ அங்கதான் ஓபன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அங்க ஓபன் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல டிமார்ட் வருது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் எந்த அளவுக்கு growth ஆக போகுது அப்படின்றது. ஓகே சார், growth பொறுத்தவரை இது இல்லாம வேற இருக்குங்களா பக்கத்துல? ஸோ எனக்கு தெரிஞ்சு பூந்தமல்லி மெட்ரோ இருக்குது. இது இல்லாம வேற என்ன வருது? பூந்தமல்லி மெட்ரோ. அது இப்போ புதுசா இப்போ என்னென்ன ஒரு ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க, ஆவடி டு பூந்தமல்லி மெட்ரோ. இல்லாம பட்டாபிரம் டென்டல் பார்க் அந்த பக்கம் மெட்ரோ. ஆமா, அங்க ஒரு மெட்ரோ. ஸோ அதனால கனெக்டிவிட்டியில ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வருது. புரியுது. இந்த 3 லொகேஷனுமே மேஜரா கவர் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 லொகேஷன்ல எந்த லொகேஷன் growth ஆனாலும் சரி இந்த லேண்டோட வேல்யூ கண்டிப்பா growth ஆகும். ஓகே சார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பக்கத்துல இருக்குது. இது இல்லாம கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் அடுத்தடுத்து வரப்போகுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஸோ எத்தனை மாசம் அல்லது எத்தனை வருஷம் எதிர்பார்க்கலாம் நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுக்கு? கண்டிப்பா ப்ரோ, நீங்க கேட்டது இன்னும் ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க பிள்ளைங்க ஃபியூச்சருக்காக, இல்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக. ஸோ அவங்க நிறைய பேர் இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது சிறுக சேமிச்சு வச்ச காசை இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட் இது. கண்ணை மூடிட்டு போகலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வருது, இவ்வளோ கனெக்டிவிட்டிஸ் ஆன் ரோடு இப்படி இருக்கையில 30% அதுக்கு மேலதான் growth இருக்கும். ஆமா, இன்னும் சொல்ல போனா ப்ரோ இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆயிடும் பிரைஸ். அது வந்து டேம் ஷோர். ஸோ குறைஞ்சது 6 மாசத்துல நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்தபட்சம் 30% மேல அதிகமாகும். இது இல்லாம ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கத்துல அந்த அளவுக்கு growth இருக்குது, கவர்மெண்ட் அப்ரோச்சும் இந்த பக்கம் இருக்குது. ஓகே சார். ஸோ இவ்வளவு விஷயம் சொல்லாச்சு இல்லையா? இதை தாண்டி இது எல்லாமே நீங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க கண்டிப்பா. பட் என்னோட சேனலை பார்த்து வரக்கூடியவங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா அதாவது பண்ணி தருவீங்க. என்ன பண்ணி தருவீங்க? கண்டிப்பா ப்ரோ, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அதாவது லான்ச்சிங் ஆஃபர், ஒரு அருமையான ஆஃபர். சண்டே லான்ச்சிங் மறந்துடாதீங்க. கமிங் சண்டே லான்ச்சிங் அன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர். தங்கம் தரேன். 5 கிராம் இல்ல, 10 கிராம் இல்ல, 15 கிராம் இல்ல, 20 கிராம் இல்ல, 25 கிராம் கூட கிடையாது, 50 கிராம் தங்கம் தரேன். ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 50 கிராம்ஸ் கோல்டு நான் தரேன். 50 கிராம் ரேட் தெரியுமா சார்? கண்டிப்பா ஒரு 6 lakhs கிட்ட வரும். அதாவது ஒரு தங்கமான ஒரு பூமியை வாங்குறவங்களுக்கு கூட சேர்த்து தங்கமும் தரோம். சோ நீங்க இங்க வந்து பிளாட் புக் பண்ணுங்க. சண்டேவே நீங்க பிளாட் புக் பண்ணிருங்க. ஓகேங்களா? புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க கிட்டத்தட்ட 50 கிராம் தங்கம் சார் நமக்கு ஃப்ரீயா தர்றாங்க. ஓகே சார். ஸோ நீங்க சொல்றது ஒரு கிரவுண்ட் இல்லையா? ஆமா. இது ஆஃப் கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு ஏதாவது பண்ணி தரீங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதாவது எல்லாராலையும் ஒரு கிரவுண்ட் வாங்க முடியாது. இப்போ ஒரு அரை கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு கூட நம்ம ஒரு அந்த ஆஃபரை கொடுக்குறோம். அரை கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு 25 கிராம் தங்கம், 25 கிராம்ஸ் தங்கம் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. அதாங்க எதுவாக இருந்தாலும் கம்மிங் சண்டே இந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து புக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணுங்க. அன்னைக்கே புக் பண்ணிருங்க. ஓகேங்களா? 50,000 கொண்டு வந்து அன்னைக்கே புக் பண்ணிருங்க. புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளியன்ட்டுக்கு நீங்க சைட் விசிட் கேப் விசிட் ஏதாவது பண்ணி தரீங்களா? கண்டிப்பா ப்ரோ. இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு. கஸ்டமரோட டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு
வச்சு திரும்ப சேஃபா டிராப் பண்ணுவோம். சூப்பர். ஓகே ஓகே. பொதுவா ஊருக்குள்ள சைட் வச்சிருக்கவங்க ப்ராஜெக்ட் போட்டுருக்காங்க, இந்த மாதிரி சைட் வச்சிருக்கலாம் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நீங்களே நேரம் வந்திருக்கு அப்படின்றவாங்க. பட் சார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்வீஸுமே நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டு ஊருக்குள்ள இருந்தாலும் மெயின்ல இருந்தாலும் நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சு திரும்ப உங்க வீடு டிராப் பண்றோம். அந்த அளவுக்கு உங்க நம்மளுக்கு சர்வீஸ்மே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுக்கு பை பை. See you.